கண்ணன் தற்போது மிக முக்கியமான கேள்வி கண்ணன், அதாவது ஆட்சி யாருக்கு அதிர்ச்சி யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் நாள் இன்று. எனவே இந்த ஆட்சி யாருக்கு அதிர்ச்சி யாருக்கு, இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க, இல்ல இருமுனை போட்டி தான் இருக்கா, என்ன எப்படி இருக்கு கண்ணன், நிலவரம் என்ன? சுந்தர், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை யாரும் எதிர்பார்க்காத தேர்தல் முடிவுகள் 57-67க்கு பின்னர் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் என்ற கணிப்புகள் மற்றும் பேசுபொருள் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இருக்கின்றன. இதனால் இந்த மக்கள் தீர்ப்பின் கிளைமாக்ஸ் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். தமிழகத்தில் அரசியல் வரலாறு மாற்றி எழுதப்படுமா, இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக 3வது ஒரு புதிய சக்தி உதயமாகி இருக்கிறதா என்ற சந்தேகங்களுக்கெல்லாம் விடை 8 மணிக்கு மக்கள் அளித்துள்ள அந்த தீர்ப்பின் அம்சம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். அதற்குள் இங்கு தமிழக அரசியலில் 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்குமா என்பதும் ஒரு புதிய வரலாறு. அந்த வரலாறு படைக்கப்படுமா, அல்லது அதிமுக வழக்கம் போல தமிழக அரசியலில் ஒரு கட்சி திமுக ஆட்சி புரிந்தால் அடுத்து அதிமுக ஆட்சி புரியும் என்ற அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்ற அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையுமா, அல்லது தமிழகத்தில் 3வது ஒரு புதிய சக்தியாக உருவாகியுள்ள தமிழக வெற்றி கழகம் புதிய ஆட்சியை ஏற்படுத்துமா, அல்லது குறிப்பிட்ட சதவீதங்களை பெற்று அவர்கள் எத்தனை இடங்களை பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்பை தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த முறை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தலே அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சென்ட்ரிக் தேர்தல் என்பதுதான் பொதுவாக பேசப்படுகிறது. ஆனால் பாரம்பரியமாக அரசியல் நிபுணர்கள், அரசியலை கவனித்து வருபவர்கள் திமுக அதிமுக என இருதுருவ அரசியலுக்கு மாற்றாக விஜயால் வர முடியாது என்று ஒரு தரப்பும், ஆனால் விஜய்க்குத்தான் அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதால் புதிய மாற்றம் இந்த முறை ஏற்பட்டுவிடும் என்று விஜய் தரப்பினரும் மற்றும் பொதுவான தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்திருப்பதால் இந்த தேர்தலில் ஆட்சி கட்டிலில் அமரப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மீண்டும் எழுந்திருக்கிறது. மேலும் கண்ணன், நீங்க பேசுவதை பார்க்கும்போது ஆட்டம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் 8 மணிக்கு தான் தொடங்க போகுது ஆட்டம். ஆனா அதுக்குள்ளேயே மேன் ஆஃப் தி மேட்ச் விஜய் சென்ட்ரிக் தேர்தலா இருக்குன்னு சொல்லி மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஆட்சி யாருக்கு என்பதுதான் மிக மிக முக்கியம். மேன் ஆஃப் த மேட்சை விட ஜெயிக்க போவது யார் என்பதுதான் மிக முக்கியம். கண்ணன், தொடர்ந்து பேசுவோம். கண்ணன், நேர்களே, தற்போது ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கும். அந்த செய்தி என்னவென்றால், தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார். ஆனால் இந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். பெரிதாக தெரிந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேர். ஒன்று மு.க. ஸ்டாலின், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி, 3 சீமான், 4 ஜோசப் விஜய். இந்த 4 பேரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிய அனைவருக்கும் ஆவல். என்றால் நாம் எல்லாம் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருப்போம், நாங்கள் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும் அல்லவா? எனவேதான் நமது செய்தியாளர்கள் உடனடியாக அந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர் இல்லங்கள், 4 பேரும் சென்னையில் தான் இருக்கிறார்கள். அந்த 4 பேரின் இல்லங்களிலே என்ன நடந்து கொண்டிருக்க என்பதை காண்பதற்காக அங்கு இன்று காலையிலேயே சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நமக்கு திரையிலே தற்போது வந்து கொண்டிருக்கும். முதலில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இல்லம் உள்ள இடத்திலே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லம் வழக்கம் போல் தான் இருக்கிறது. தற்போது அங்கு நீங்கள் பார்க்கலாம் அந்த முதலமைச்சர் இல்லம் காட்சிகள். அந்த 4 கேண்டிடேட்ஸ் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நேரலை காட்சிகள் நமக்கு வரும். அந்த இல்லம் இங்கே இருக்கிறது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ் இல்லம் எப்படி இருக்கிறது, அதே போன்று நாம் தமிழர் சீமான், விஜயின் வீடுகள் எப்படி இருக்கிற என்ற காட்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வர இருக்கின்றன.